ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முதல் ப்ரோமோவை பொறுத்தளவுல போட்டியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு சரியான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவாவே ஒஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்வை பொறுத்தளவுல என்னப்பா இவங்களை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, இவங்களோட ஒஸ்டான ஆட்கள்லாம் இருக்கதானே செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா வாரமும் எல்லா சீசன்லயுமே சொல்லியிருப்போம். ஆனா இந்த சீசன்ல உருப்படியா போட்டியாளர்கள் எடுத்த முடிவு அப்படின்னா இந்த முடிவு அப்படின்னே சொல்லலாம். அதாவது அரோரா, ஆதிரை இந்த ரெண்டு பேரையும் தான் தேர்வு பண்ணிருக்காங்க. அதுக்கு போட்டியாளர்கள் சொன்ன காரணங்கள் தாறுமாறா இருந்துச்சு. அப்படி என்ன நடக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது பிக் பாஸ் பொறுத்தளவுல இந்த வாரம் நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையில 2 ஒஸ்ட் பெர்ஃபார்மரை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எல்லா போட்டியாளர்களுமே 2 பேரோட பேரை சொல்லி காரணத்தை சொல்லுவாங்க. இதுல சில பேர் அப்படி சொல்றத காட்டியிருக்காங்க. அதாவது வியானாவை பொறுத்தளவுல அரோராவோட பேரை சொல்றாங்க, வினோத் ஆதிரை பேரை சொல்றாரு, துஷாரும் ஆதிரையோட பேரை சொல்றாரு, சுபிக்ஷாவை பொறுத்தளவுல அவங்களுமே ஆதிரையோட பேரை சொல்றாங்க. அவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டீம் ஒர்க்கே ஆதிரை கிட்ட கிடையாது அப்படிங்கிற மாதிரி காரணத்தை சொல்றாங்க. உண்மைதானங்க. ஆதிரையை பொறுத்தளவுல நடந்து முடிஞ்ச தி மாஸ்க் டாஸ்க்ல கூட எஃப்ஜேக்காகவும் பிக் பாஸ் டீமுக்காகவும் தான் விளையாண்ட மாதிரி தெரிஞ்சு. அடுத்ததா எஃப்ஜேயுமே ஆதிரையோட பேரை தான் சொல்றாரு. அதுக்கு காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிரை அவங்களோட முழு திறமையை காட்டல அப்படிங்கிற சொல்றாரு. எப்படிப்பா நீ இப்படி சொல்ற, உங்ககிட்ட தான் ஆதிரை அவங்களோட முழு திறமையை காட்டிட்டு இருக்காங்களே, நாங்க தான் நைட்டு ஃபுல்லா உட்காந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். ஆமா தானேங்க. இல்லன்னா நீ அவங்க கிட்ட போய் உன்னோட முழு திறமையை காட்டிக்கிட்டு இருக்க. இதுக்கு ரெண்டும் சேர்ந்து எங்களை பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்க விட மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி நாங்க தான் கதறிட்டு இருக்கோம். ஆமா தானேங்க. சரி, அடுத்ததா பிரவீன் வராரு. பிரவீனை பொறுத்தளவுல துஷாரோட பேரை சொல்றாரு. அதுவும் சரியான தேர்வு அப்படின்னே சொல்லலாம். தலையா இருந்த துஷார் தருதலையா மட்டும்தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வலம் வந்தார். அந்த வகையில துஷாரோட பேரை பிரவீன் சொல்றாரு. அடுத்ததா கெமியை பொறுத்தளவுல அரோரா பேரை சொல்றாங்க. கனியுமே அரோராவோட பேரை தான் சொல்றாங்க. அடுத்ததா வர்ற சபரியுமே அரோரா பேரை தான் சொல்றாங்க. காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் நீ அதிகமா போராடலையோன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்னப்பா உள்ள எதுவும் போராட்டம் எதுவும் நடத்துனீங்களாப்பா போராடுறதுக்கு, உன்னோட டேலண்ட காட்டல, இல்லன்னா யாருக்கிட்டையும் மிங்கிள் ஆகல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது காரணத்தை சொல்லலாம். போராடுறதுக்கு உள்ள எதுவுமே நடக்கலையப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது சபரியை பொறுத்தளவுல ரொம்ப நல்லவரா, எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓவரா நடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அடுத்ததா விக்ரம பொறுத்தளவுல கிரியேட்டிவிட்டியா எதுவுமே பண்ணல ஆதிரை அப்படிங்கிற மாதிரி ஆதிரையோட பேரை சொல்றாரு. கடைசியா வர்ற கலையரசனை பொறுத்தளவுல அரோராவோட பேரை தான் சொல்றாரு. என்ன காரணமா சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்குது அப்படிங்கறதே எனக்கு இதுவரையே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எப்பா அரோராக்காவை பொறுத்தளவுல அவங்களோட டேலண்ட் ஒண்ணுதான்ப்பா, அவங்களோட பார்வையாலேயே எல்லா ஆண்களையும் மயக்கிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம். ஆனா அது நடக்காதுங்க. எல்லாரும் துஷார் மாதிரியும் கமர்தீன் மாதிரியும் இருக்க மாட்டாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னும் தான் நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க. அரோரா கண்ணை வச்சு காட்டின உடனே அரோரா கிட்ட வலிஞ்சுக்கிட்டே போவா செய்யறானுங்க. திவாகர் மட்டும் கொஞ்சம் வளைஞ்சிக்கிட்டு இருக்காரு. இதுதான் அரோராக்காவோட டேலண்ட். இந்த டேலண்ட்டுக்கும் ஓட்டு போடுறதுக்கு சில பேர் இருக்கதான் செய்யறாங்க. என்ன சொல்ல தெரியலையே. என்னதான் இருந்தாலும் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா ஆதிரை, அரோரா இந்த 2 பேருமே தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. உண்மையாவே தரமான தேர்வு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இதுக்கப்புறமா ஆதிரையை பொறுத்தளவுல எஃப்ஜே கிட்ட போய் சண்டை போட போறாங்க. நீயே என் பேரை சொல்லிட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதற போறாங்க. அதுக்கப்புறமா எஃப்ஜே கட்டிப்பிடி வைத்தியெல்லாம் கொடுக்க போறாரு. மிட் நைட் மசாலா பாக்குறதுக்கு நம்ம தயாரா இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தளவுல ஒஸ்ட் பெர்ஃபார்மரா ஆதிரை, அரோரா இந்த 2 பேரை தேர்வு பண்ணதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இவங்களை தேர்வு பண்ணி சிறையில் அடிக்கணுமா இல்லனா வெளியே அனுப்புனா நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.